அல்லேலூயா. 2024 ஆண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை கடந்து வந்து விடுவிப்பார். ஏசாயா 31:5. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சங்கீதம் 97:10. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3. சங்கீதம் 91:3. கர்த்தர் என் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சங்கீதம் 46:1. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:5. மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போனாலும் மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போனார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டார். சங்கீதம் 66:12. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். மல்கியா 4:2. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். 2 நாளாகமம் 15:4. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்னாகமம் 23:19. என்னாகமம் 23:19. ஹல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்னாகமும் 23:19. கர்த்தர் தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினார். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென். விசேஷமாய் 2024 ஆண்டு வாக்குத்தத்தங்களின் படி கர்த்தர் சபையும் ஊழியக்காரர்களையும் விசுவாச குடும்பங்களையும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒருவரே வழி நடத்தி வந்தார். அவருடைய மேலான கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக கர்த்தருக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.